ஹாய், இன்னைக்கு வந்து டென்ட்ரிக் செல்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேஸ்னோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் இதுவும் ஒரு வகையான இம்யூன் செல்ஸஸ் தான். இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டென்ட்ரிக் செல் அப்படின்னா அது டென்ட்ரான் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? டென்ட்ரான் எப்படின்னா இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி செடியிலேருந்து ஒரு கிளைய பிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் இது இருக்கும். இது வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டென்ட்ரிக் செல்ன்றது இப்போ தோலில் இருக்கும், இல்லைன்னா மியூக்கஸ் மெம்பரைனில் இருக்கும், வெளியிலேயே இருக்கும், ஒரு பாடி கார்டு மாதிரி. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளில பாடி கார்டு மாதிரி நின்று வெளில ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸு, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி நம்ம ஆள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து வெளியே நிற்பார். ஓகேங்களா? ஸ்கின்னில் இருப்பாங்க, இல்லைன்னா மியூக்கஸ் மெம்பரைனில் இருப்பாங்க. ஸோ பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா இம்மெச்சூராக தான் இருக்கும். அது ஃபைட் ஆன பிறகு தான், அது வந்து பேத்தோஜன்ஸை ஃபைட் ஆன பிறகு தான், ஃபைட் பண்ணி அது வெளில வரும்போது தான் வந்து அது வந்து ஒரு மெச்சூரிட்டியே அடையுது. ஸோ பிளட்டில் எப்பவுமே இம்மெச்சூராக தான் சுற்றிட்டுருப்பாங்க.